முதல்ல சிம்ம ராசி பற்றி சொல்லும்போது வீட்டுக்கு ஒரு சிம்மம் இருந்தால் வீடு ஜெயிச்சிரும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, சிம்மம்னா சூரியனுங்க. சூரியன் இருந்தால் மற்ற கிரகங்கள் வெளிச்சத்தை வாங்கிட்டு மற்ற கிரகங்கள் பிரதிபலிக்கிற மாதிரி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க கடைசி பையனோ கடைசி பொண்ணாக கூட இருப்பாங்க. ஆனால் தோளில் குடும்பத்தை தாங்கும். தன் குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று முன்னாடி வர ராசி. இந்த ராசி சிவன் மாதிரி தியான நிலைமையிலும் தெரியும். ருத்ர தாண்டம் பிடிப்பாங்க. இந்த ராசிக்கு பேச்சு திறமை இயற்கையாக சூப்பராக இருக்கும். 2ஆம் அதிபதி புதனாக போச்சு 11. பேச்சில் லாபம் இருக்கும். லாபம் இல்லாத இடத்துல இந்த ராசி பேசாது. மரியாதையும் லாபமும் இல்லை என்றால் இந்த ராசி அங்கே இயங்காது. இந்த ராசிக்கு மற்றவங்க குறை சொன்னால் பிடிக்காது. ஆனால் இந்த ராசி மற்றவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்து பாப்புலரான ஆட்கள் அனைத்தும் இவங்களுக்கு ஈஸியாக ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இவங்க அட்வைஸ் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கார் ராசி இந்த ராசி. ஆக மொத்தம் இந்த ராசி எப்போவுமேங்க முதல் துருவமாக ஃபஸ்ட்டாக இருக்கிற ராசி. இந்த ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே இருக்கும். எதிரியின் இடத்திலே வெற்றி. இந்த ராசிக்கு தான் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பாதகம்போம். பாதக இடத்துலையே வெற்றி பெறுது. தனக்கு அந்த சூழ்நிலை முடியாது கஷ்டம்பாங்க, ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஜெயிச்சு காட்டும். இப்போ ரிஸ்க் எடுக்கிற ராசியில் இந்த சிம்ம ராசி ஒன்று. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய நல்ல தகவல்கள் நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரம்மன் எழுதிய தலைவிதி சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு பிரம்மன் எழுதிய அந்த தலைவிதி எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க மாற்றணும் அப்படின்றத சொல்லுங்க சார். நிச்சயமா. முதல்ல சிம்ம ராசி பற்றி சொல்லும்போது வீட்டுக்கு ஒரு சிம்மம் இருந்தால் வீடு ஜெயிச்சிரும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, சிம்மம்னா சூரியனுங்க. சூரியன் இருந்தால் மற்ற கிரகங்கள் வெளிச்சத்தை வாங்கிட்டு மற்ற கிரகங்கள் பிரதிபலிக்கிற மாதிரி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க கடைசி பையனோ கடைசி பொண்ணாக கூட இருப்பாங்க. ஆனால் தோளில் குடும்பத்தை தாங்கும். தன் குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று முன்னாடி வர ராசி. இந்த ராசி சிவன் மாதிரி தியான நிலைமையிலும் தெரியும். ருத்ர தாண்டம் இந்த ராசி தான். 2 எக்ஸ்ட்ரீமும் போகிறது. இந்த ராசிக்கு நிர்வாக திறமை உண்டுங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி பெஸ்ட்டு ராசி இந்த ராசி. எல்லாரும் தாங்கிட்டு இருப்பாங்க. குயிக் டிசிஷன் எடுப்பாங்க. 10 பேர் இதில் இந்த டிசிஷன் எடுக்கலாமா இல்லையா, ஃபஸ்ட்டு நடப்பான் பார்க்கலாம் அப்படின்னு அந்த முடிவு எடுத்து அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்க. இந்த ராசிக்கு பேச்சு திறமை இயற்கையாக சூப்பராக இருக்கும். 2ஆம் அதிபதி புதனாக போச்சு 11. பேச்சில் லாபம் இருக்கும். லாபம் இல்லாத இடத்துல இந்த ராசி பேசாது. மரியாதையும் லாபமும் இல்லை என்றால் இந்த ராசி அங்கே இயங்காது. இந்த ராசிக்கு மற்றவங்க குறை சொன்னால் பிடிக்காது. ஆனால் இந்த ராசி மற்றவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்க ட்ரை பண்ணும். ஒருத்தர் திறமையானவங்களை பார்த்தா, அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கற்றோரே கற்றோர் காமொருவர். அப்போ டேலண்டான பர்சனை மதிக்கிறது ராசி இது. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ராசி இந்த ராசிங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ராசி இது. இந்த ராசி எப்போவுமே அப்பப்போ சொல்லுவேன், ரொம்ப போர் அடித்தா ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வருவாங்க, சிவாலயங்கள் போவாங்க. இந்த ராசி ஹில் ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்கும். அது கேபிட்டல் சிட்டி, இப்போ மெயினான சென்னை இல்லை பெங்களூர் இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ வெளிநாட்டில் நியூயார்க் இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் சிட்டிக்கு போயிட்டு வந்தால் ராசிக்கு மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். இவங்களுக்கு ஈஸி டு பெரிய பெரிய அரசியல் ஆட்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அதாவது ஒரு பாப்புலரான ஆட்கள் அனைத்தும் இவங்களுக்கு ஈஸியாக ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இவங்க அட்வைஸ் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கார் ராசி இந்த ராசி. ஆக மொத்தம் இந்த ராசி எப்போவுமேங்க முதல் துருவமாக ஃபஸ்ட்டாக இருக்கிற ராசி. இந்த ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே இருக்கும். எதிரியின் இடத்திலே வெற்றி பெறுகிற ராசி. இந்த ராசிக்கு தான் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பாதகம்போம். பாதக இடத்துலையே வெற்றி பெறுது. தனக்கு அந்த சூழ்நிலை முடியாது கஷ்டம்பாங்க, ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஜெயிச்சு காட்டும். இப்போ ரிஸ்க் எடுக்கிற ராசியில் இந்த சிம்ம ராசி ஒன்று. ஓகே, சூப்பராக சொன்னீங்க. சிம்மராசி நேயர்கள் ரொம்ப குஷியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மைதானே? கண்டிப்பாக. ஏன்னா ஷைன் ஆகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் எதிரிகளோட இடத்துல ஷைன் ஆகிறாங்கன்னா பெரிய விஷயம். இவங்களோட திருமண வாழ்க்கை வந்து எப்படி அமைச்சுக்கிட்டா இவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்? நிச்சயமாக. பொதுவாக இந்த ராசி திருமணம் தேர்ந்தெடுக்கும் பொழுது பொதுவாக 7ஆம் அதிபதியே 6ஆம் அதிபதியாக சனியோட அம்சத்தில் வரார். இப்போ முதல்ல இவங்களுக்கு திருமணம் இருக்கா இல்லையான்னு ஒரு குழப்பங்கள் வரும். இப்போ ஒரு சில நிறைய பேத்துக்கு தாமத திருமணமாக இருக்குது. ஒரு திருமணத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இந்த வரன் வருகின்ற வரனில் முதல்ல மேக்ஸிமம் வேலைக்கு போகிற வரனாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிற வரன், தன் வரன், இவங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த கருத்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ராசி எப்படின்னா, அதாவது அடங்காத குதிரையை அடக்கினா தாண்டா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ராசி. அப்போ இவங்க அந்த திருமணத்துக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகள் வரும். அப்படி தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த திருமணத்தில் ஒன்று உறவில் திருமணம் நிறைய பேத்துக்கு வாய்ப்பு உண்டு. மாமன் பொண்ணு சொந்தத்தில் அமையும்,
இல்லை வேலைக்கு போகிற இடத்துல எனக்கு விருப்பம் இருந்தது, அந்த பொண்ணே பண்ணிட்டேன், நான் என்ன தொழிலில் வேலை பார்க்குறேனோ அதே தொழிலில் எனக்கு வரன் வந்ததும்பாங்க. சிமிலர் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபீல்டில் அதிகமாக வர்றது. இப்போ ஒரு டீச்சராக இருந்தால் டீச்சர் சம்மந்தப்பட்டது, இல்லை அவங்க வீட்டில் டீச்சர் இருப்பாங்க. இப்போ ஐடியில் ஒருத்தங்க வரன் எடுக்கிறாங்கன்னா அவங்க வருகின்ற வரன் ஐடியாக இருக்கும். இப்போ அந்த ஒத்த கருத்துடைய, இப்போ நம்ம ஜாதிங்கிறது வேலை செய்கின்ற வேலை அடிப்படையில் ஒரே அந்த தொழில் நேச்சர் இருக்கும், ஒரே வேவ் லென்த் பர்சனாக சூஸ் பண்ணுவாங்க. இந்த ராசி இந்த கல்யாணத்தை சூஸ் பண்ணும்போது சொந்த பந்தங்கள் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் ஸ்டைல் வேறையாக இருக்கும், இந்த பெண்ணோட விருப்பம் வேறையாக இருக்கும். ஆனால் இந்த ராசி எப்போவுமே திருமணத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் ஜெயிப்பாங்க. ஏன்னா இந்த ராசி சூரியன், ஆப்போனண்ட் சனி. அப்போ அந்த குடும்பத்துலேயும் இந்த குடும்பத்தில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தே தீரும். ஒரு சிலருக்கு அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பொண்ணாக இருக்கிறது இருப்பாங்க, இல்லை எல்லாமே பையன் இருக்கிற குடும்பமாக இருக்கும். ஒரு சில விஷயத்தில் அப்பா இருக்காங்க, இல்லை அந்த மாதிரி சின்ன ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி வந்தால் கூட மற்ற பொருத்தங்கள் நல்லா இருந்தால் போட்டுக்காங்கன்னு சொல்லுவோம். இதுதான் இவங்களுக்கு அமைப்பே உண்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்கக்கூடாத ராசி. எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி பார்க்கக்கூடாத ராசி இந்த ராசி. ஓகே சார், இப்போது திருமண வாழ்க்கை பற்றி பேசிட்டோம். அடுத்தது தொழில். இவங்களுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும், இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் என்ன மாதிரி விஷயங்களை இவங்க கடைபிடிக்கிறது இன்னும் அந்த ஜாபை வந்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? முதல்ல இந்த சிம்ம ராசிக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்வேன்னா, தொழில் பண்ணுறீங்களோ இல்லையோ முதல்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு சில காலம் பண்ணிட்டு தான் தொழிலுக்கே வரணும். இப்போ பெரிய மல்டி மில்லியனர் வருவாங்க, என் பையனுக்கு இந்த நிர்வாகத்தை கொடுக்கலாமா, என் பொறுப்பு கொடுக்கலாமான்னு. சார் உங்கள் பையனை ஒரு வேலைக்கு அனுப்பி ஒரு ப்ரமோஷனோ ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு அப்புறம் வாங்கம்போம். ஏன்னா ஒரு சிலர்லாம் சுக்கிரதசையில் பிறந்துருவாங்க, அந்த வளரும் காலகட்டத்தில் எல்லா சொகுசும் அனுப்பிச்சிடுவாங்க. பிற்காலத்தில் அதே எதிர்பார்ப்பாக பார்ப்பாங்க. அந்த மெச்சூரிட்டி வர்றதுக்காக சிம்மராசி என்ன சொல்லுவோம்னா, கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா உத்தர நட்சத்திரம் பிறகு கம்மி, ஒரே ஒரு அதில் இவங்களுக்கு மகம், அந்த யங் ஏஜில் எல்லா சுகமும் கிடச்சப்புறம் பிற்காலத்தில் அந்த வாய்ப்பை விட்டுரும். அப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு தான் அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பண்ணணும். இப்போ வேலைக்கு போனாங்கன்னா இவங்களுக்கு சினிமா சம்மந்தப்பட்டது வரும், அரசியல் சம்மந்தப்பட்டது வரும், ட்ராவல் இன்ட்ரெஸ்ட், இவங்களுக்கு அதேமாதிரி விவசாய இன்ட்ரெஸ்ட் வந்து திடீர்னு. அப்போ இவங்க இதே கம்ப்யூட்டேஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, மீடியாவில் எக்கச்சக்கமான பேர் அந்த வந்துடுவாங்க. இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்கிற இது நல்லாயிருக்கும். இவங்ககிட்ட இருக்கிற லேப்டாப்பாக இருக்கலாம், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட டிவைஸை அது ஒரு உயிராக ட்ரீட் பண்ணுவாங்க. என் லேப்டாப்புங்க என் குழந்தைங்கிற மாதிரி அந்தளவுக்கு நெருங்கி பழகுவாங்க. இந்த ராசி வேலைக்கு கம்ப்யூட்டேஷனல் ஃபீல்டாக மீடியாவில் இருந்தால் ரொம்ப பெரிய ஷைன் பண்ணக்கூடியது, பாப்புலாரிட்டி ஆகக்கூடியது, எங்கே போனாலும் இவங்களுக்கு உயர் பதவி அடையக்கூடிய ராசி. இவங்க இருக்கிற ஃபீல்டில் நிலைத்து இருந்தால் உச்சத்தை தொட வாய்ப்புண்டு. ஏன்னா ஃபீல்டு அடிக்கடி மாற்றக்கூடாது. ஒன்ஸ் இங்கே டிசைட் பண்ணிக்கணும், இதுதான் என்னோடய ப்ரொஃபஷ்னல், நீங்கள் 1000 யோசிச்சுக்கங்க, இதுதான் என்னோடய வேலைன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஷைன் பண்ணிடுவீங்க. ஆனால் அதில் என்னென்னா எந்த தொழில் பண்ணாலும் உங்களை பாப்புலாரிட்டி பண்ண இன்றைய காலகட்டத்தில் சொல்லணும்னா சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சொல்லுவோம். இதே பழமையான காலத்தில் நீங்கள் பண்ணுற வேலைக்கு நோட்டீஸ் கொடுங்க, ஃப்ளக்ஸ் அடிங்க, விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க, இதெல்லாம் சொல்லுவோம். இப்போ நீங்கள் தொழில்னு பார்த்துக்கலாம். பொதுவாக 10ஆம் அதிபதியே இவங்களுக்கு 3ஆம் அதிபதி. க்ரியேட்டிவிட்டி இருக்கிற தொழில் உண்டு. சிம்ம ராசிக்காரங்க வேலைக்காரனை ஒரு வேலை வச்சுக்கிட்டால் தான் ஷைன் பண்ண முடியும். முழுசாக எல்லா ராசியும் இந்த பண்ணக்கூடாது. ஒரு சரியான வேலையாட்கள் இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கும். இவங்க ராசிக்கு வருகின்றதில் இவங்க விசிட்டிங் கார்டு வைப்பணும், கண்டிப்பாக இருக்கணும். இருக்கிற ஃபோன் கரெக்டான அந்த ஃபோன் நம்பர் எல்லா நேரம் அடிக்கும்போது அட்டன் பண்ணுற அம்சம் இருந்து கொண்டே இருக்கணும். இது ஒரு ராசிக்கு மட்டும் சொல்லுவேன். சார் ஃப்ளக்ஸு அடிக்கடி மாற்றுங்க, ஒரு விளம்பரங்கள் மாற்றுங்க, இதெல்லாம் மாற்றினா இந்த டெவலப் போயிட்டே இருப்பாங்க. இந்த ராசி மல்டி டாஸ்கிங் ராசிங்க. இந்த தொழில் தான் கிடையாது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறனால எல்லா விதமும் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே பெண்களை கவர்கின்ற, மக்களுக்கு அடிப்படை மக்களுக்கு தேவையான, மக்களை போய் ரீச் அடையக்கூடிய. இப்போ ஒரு சிலர் கோல்டு எடுப்பாங்க, அந்த கோல்டுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வாங்குற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் லெவல் இருக்குங்க, இவங்க மிடில் கிளாஸ் டார்கெட் தான் பண்ணணும். ஒரு சிலர் ஹையஸ்ட் டார்கெட் பண்ணுவாங்க, இவங்க மிடில் கிளாஸ் பீப்புள், நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக வந்து வாங்கக்கூடியது. இப்போ டெக்ஸ்டைல் பண்ணுறாங்கன்னு வைங்க, அதில் இவங்களுக்கு இந்த பிராண்டிங் இருக்கணும், ஆனால் அதோட ரேட் ஒரு ஆவரேஜாக இருக்கிற மாதிரி, நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் அதிகமாக வச்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி, இப்படி பண்ணால் தான் இவங்க ஷைன் பண்ணக்கூடியது. இவங்க எப்போயுமே ஜெயிக்கக்கூடிய அம்சம், இவங்களுக்கு நுணுக்கங்கள் தெரிஞ்ச ராசிங்க அது. சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்கினா ஷைன் ஆவாங்கன்னு சொல்லிட்டீங்க. இன்னும் நல்லா ஷைன் ஆகிறதுக்கு எந்த தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும்? பொதுவாக இந்த ராசிக்கு குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்குலாம் ஒரு வழிபாடுனா சங்கர நாராயணன். இப்போ ஏன்னா சிவா விஷ்ணு டெம்பிள் 2 பேருங்க, அது சிவனும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நடராஜர் கோயில் கொடுப்பேன். நடராஜர் சன்னதியில் மட்டும் எப்படின்னா போய் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெருமாள் ரங்கநாதரும் இருப்பார், சிதம்பரம் வழிபாடும். இப்போ அது 2 அம்சமும் இருக்கிற இந்த கோயில் இவங்களுக்கு செட் ஆகும்.
இதே இது இந்த சங்கரன் இருக்கிற சங்கர நாராயணர் கோயில் இருக்கும். எதுக்குன்னா பாதி சிவன் பாதி இது, இதெல்லாம் இவங்களுக்கு போயிட்டு வந்தாலே மிகுந்த வளர்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா குடும்பம், பொருளாதாரம் எல்லா விதத்திலும் மேன்மை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. சார், அப்புறம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குன்னு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த சிம்மராசி நேயர்கள் வந்து அதிகமாக அதை சந்திக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா ஏன் இந்த குழந்தை பற்றி இந்த கேள்வினா 5ஆம் இடம் குரு வீடாக வரும்போது காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. 5, 8 சம்மந்தப்பட்டால் குழந்தை இதில் தொந்தரவு வர வாய்ப்புண்டு. பொதுவாகவே சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ பிறந்தால் தத்து போகின்ற, அந்த காலத்தில் நிறைய பேர் தத்து கொடுத்துருப்பாங்க. குழந்தைகள் யாரும் இல்லைன்னா தத்து கொடுத்த தத்து எடுத்து, அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி அம்சம் இருக்குது. எல்லாரும் ஒரு குழந்தை தான் வச்சுருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இறைவனுக்கு தத்து கொடுத்து வாங்கிக்காங்க. அப்போ இதெல்லாம் அவங்கள பண்ணியிருந்திருக்கும். அப்படி பண்ணாதவங்க தான் குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு இது வரும். இந்த ராசி எப்பவுமேங்க ஒரு மிஸ்கரேஜையோ இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையோ, குழந்தை பிறந்து ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய குழந்தை கண்டம் போய் தப்பிக்கிற அம்சத்தை பார்க்குற ராசி இதுதான். அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட நம்ம எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வாழ்வியல் பரிகாரம் என்ன சொல்லணும்னா, குழந்தை பிறந்து அந்த பர்த்டே கொண்டாடும் போதோ இல்லை மொட்டையடிச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கும் அந்த மொய் வாங்காதீங்க. அன்பளிப்பு பெறக்கூடாத ராசி இந்த ராசி. தன் குழந்தைக்கு அன்பளிப்பு வாங்கக்கூடாது. ஒரு சிலர் ஆல்ரெடி வாங்கிட்டாங்கன்னா திருமணம், அந்த குழந்தைக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அன்பளிப்பு வேணான்ற. அதாவதுங்க இவங்க குழந்தைக்காக செய்கின்ற ஒரு விஷயத்த அதுலேருந்து பெனிஃபிட் எதிர்பார்க்கக்கூடாது. தன் குழந்தைக்கு அந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா குழந்தை விஷயம் நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த ராசிக்கு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா நிறைய வர வாய்ப்புண்டு. ராசியில் இந்த ராசி இருக்குது. ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும். அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற சிம்மராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரை நீங்கள் கன்சல்டேஷனுக்கு நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் நீங்கள் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.